ஹலோ குட் மார்னிங். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தயிர் சாதம். நான் வந்து நம்ம எல்லாருக்குமே உள்ள ஒரே பிரச்சனை, நைட் எல்லாம் தூங்கும்போது காலையில் என்ன செய்யுதுன்னு யோசிக்கிறது. செய்யறதை விட அது என்ன செய்யுதுன்னு யோசிக்கிறதா பெரிய தலைவலி. அது கூட பரவாயில்ல, நான் வந்து பக்கத்துல இருக்க மளிகை கடைக்காரரு நமக்கு விற்கிற ரேட்டுக்கு தான் அவங்க பொண்ணுக்கு விற்பாரா, இப்படிலாம் சம்பந்தம் இல்லாமலாம் நான் ஓவர் திங்க் பண்றேன். அது ஏன்னு எனக்கே தெரியல. 1 மணிக்கு வந்து விசில் அடிக்கிறாங்களே, அவங்க நைட்டு திரும்பி போயிட்டு நைட் ஷிஃப்ட் இல்லாமல் இருக்கும்போது நைட் தூக்கம் வருமா அவங்களுக்கு, இல்லை நம்மள மாதிரி முடிச்சு யோசிச்சுட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரிலாம் ஓவர் திங்கிங். அது ஏன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல. சரி, இது வந்து ஆர்விக்கு வந்து மவுத் அல்சர். அது ஏன் வந்துச்சுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த பி காம்ப்ளெக்ஸ் பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்களா, அதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து நீங்கள் அவனுக்கு பட்டர் கொடுத்துருக்கேன், அதனால கர்ட் ரைஸ் பண்ணியாச்சு இன்னைக்கு அவருக்கு. எங்களுக்கு பட்டர் பட்டர் இங்கே வேறு இப்பதானே சாப்பிட்ட ஒரு பட்டர். எங்களுக்கு பட்டர் காலையில் பட்டர் ஊத்தப்போம், இப்போ வந்து பட்டர் கர்ட் ரைஸ், அதான் குழுமி கர்ட் ரைஸ். சொல்லுமா, இன்னைக்கு நல்லா வருது வாய். ஆஷிஷோல் அதுக்கு வந்து மிளகா பொடி போடாமல் பெப்பர் போட்ட பொட்டேட்டோ ஃப்ரை. நம்ம வந்து உனக்கு வயிற்றுல புண்ணு ஆட்டோ வயிற்றுல புண்ணு இருக்கனால சில்லி பவுடர் சேர்க்கல. ஓகே ஓகே. வாயில தானே புண்ணு இருக்கு. அது வந்து கொடுக்கறத நல்லா சாப்பிட்டா புண்ணு இருக்காது. நீ வந்து ஒழுங்கா சாப்பிடாம பண்ணையில 2 நாள், அதனால உனக்கு அந்த மாதிரி இருக்கு. இப்ப வந்து 2ஐயும் ஒண்ணா வச்சு கட்டுறோம், ஏன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்ட்ராபெரி அண்ட் ப்ளூபெரி, அதுக்கப்புறம் மில்க் பிரெட்டு. பத்தலையே? பத்துமே பத்தியா சாச்சுல. இன்னைக்கு ஹனியை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டுறோம். வாய் திறந்துட்ட மாதிரி ஹனி என்ன அங்க பாரு. அப்பா பிக் வாய்மா உனக்கு டாடி மாதிரி. பாரு இப்படி ஹனி இன்னைக்கு எவ்வளவு பெரிய பெரிய பரவல்னு. எல்லாத்துலயுமா? ஆமா, இன்னைக்கு ஒரே ஹனி வாழ்க்கை தான். புண்ணுல பார்த்து புண்ணுல பற்றாம அதெல்லாம் பிரச்சனை இல்லை. புண்ணுலாம் சாப்பாடு ஊட்டும் போது மூஞ்சியை துடைக்கும் போது புண்ணு வலிக்குதுன்னு. இப்ப மட்டும் இல்லையா அப்படி செய்யி.